வந்துட்டியாப்பா? இவ பண்ற அநியாயத்தை பாருப்பா. என்னாச்சு பாட்டி? தன்னை ஒப்பு கொடுத்து முழுசா மடத்துக்கு அர்ப்பணிக்க போறாளாம். முழு சன்னியாசியா மாற போறாளாம். அதுக்காக தன்னோட குரு கிட்ட தீட்சை வாங்கறதுக்காக இங்க வந்து உட்கார்ந்திருக்கா. நிப்பி, தீபிகா, இப்படிதான்பா நாங்களும் எவ்வளவோ தரம் கூப்பிட்டு பார்த்துட்டோம். அவ கண்ணையே திறக்க மாட்டேங்கிறப்பா. தீபி, உங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாருமா. அவரை ஒரு தடவையாவது கண்ணை முழிச்சு பாருமா. தீபி ப்ளீஸ் தீபி, அப்பாவுக்காக ஒரு தடவை பாரு. அழாதீங்க பாட்டி. பரம்பரை சொத்து, காலேஜ், இதெல்லாம் இனிமே வேற யாருக்குமா? பூங்கோத நாச்சியார் வம்சத்துக்கு இருக்கிறதே 2 வாரிசு. அதுல ஒண்ணு 20 வருஷமா எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கும். எத்தனையோ இடங்களை தேடியும் எங்களால அதை கண்டுபிடிக்கவும் முடியல. இது வரைக்கும் அவ எங்க இருக்கான்னு தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிறது இவ ஒருத்திதான். இப்ப இவ்வளவு சன்னியாசம் போறேன்னு சொன்னா என்னம்மா பண்றது? கண்ணை திறந்து பாருமா தீபி. உனக்காக யாரெல்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாரு. ஜீவா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாத விரக்தியில இப்படி பண்ணிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. யார் மேல குறை சொல்றது, யார் மேல கோவப்படுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எல்லாரும் அழுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசி பார்க்கறேன். யார் பேசியோ ஒரு பிரயோஜனமும் இல்ல. தீபி நம்ம வீட்டு ஆளுங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நம்ம ஜீவா மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கா. நம்ம ஜீவா சொன்னதை கேப்பான்னு எனக்கு தோணுது. இத பாருப்பா ஜீவா, நான் வயசு வித்தியாசம் கூட பார்க்கல. உன் கைய காலா நினைச்சு கும்பிட்டு கேக்குறேன். நீ தீபிகா கிட்ட பேசுப்பா. பாட்டி, ஏன் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? தீபிகா மேல எனக்கு அக்கறை இல்லையா? தீபி ப்ளீஸ், ஒரு தடவை கண்ணை திறந்து பாரு. ஓம் சாந்தி. உன் ஜீவா நான் சொல்றேன், கண்ணை திறந்து பாரு. ஓம் சாந்தி. இது பாரு, நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா கண்ணை திறந்து பாரு. வா ஜீவா, வா. நான் தீட்சையை வாங்கறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு, நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா? நாம இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு ஜீவா. அதுல நான் இந்த ஆன்மீக வழிய சூஸ் பண்ணிருக்கேன்.
நான் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாதான் நாளைக்கு நீயும் பூங்கொடியும் நிம்மதியா வாழ முடியும். ஆமா அப்படின்னு யார் சொன்னது? இப்படி ஞானன்னா எங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. எங்களால தான் நீ சன்னியாசம் போயிட்டேன்னு ஒவ்வொரு செகண்டும் நாங்க ஒருத்தலோட வாழ வேண்டியதா இருக்கோம். பிபி, அப்படி ஒரு வாழ்க்கை நாங்க 2 பேரும் வாழணும்னு ஆசைப்படுறியா? சந்நியாசம் போறது ஒன்றும் பாவம் இல்லையே ஜீவா. எப்படி பாவம் எல்லாம் போவோம்? நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளமா ஒரு உயிரை கொடுத்துட்டு போகணும். எல்லாத்துக்குமே ஒரு வயசு இருக்கு தீபி. இந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் நீ வாழ்ந்துட்டு சன்னியாசம் போ, அப்ப யாரும் பெருசா வருத்தப்பட மாட்டாங்க. இந்த வாழ வேண்டிய வயசுல நீ சன்னியாசம் போறது தான் எங்களால ஏத்துக்க முடியல. இந்த வயசுல இப்படி ஒரு முடிவு எடுத்தா அதை யாராலையும் தாங்கிக்க முடியாது. இது பாரு, நீ சொல்ற மாதிரி ஆன்மீக வழியில போனா நீ மட்டும்தான் சந்தோஷமா இருப்ப. நீ சராசரி வாழ்க்கைக்கு திரும்பி வந்தா நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். ஆமா தீபி, இப்போ நீ எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க. இது பாரு, யோசிக்காத, வேணாம், எங்களோட வந்துரு. இல்ல ஜீவா, நீ என்னதான் சொன்னாலும் இது ஒண்ணுதான் சரியான வழின்னு எனக்கு தோணுது. இவ்வளோ வருஷமா நீ என்ன லவ் பண்ணது உண்மையா? சொல்லு. உண்மைனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா உண்மைதான். அந்த காதல் உண்மைனா நீ எனக்காக, அந்த காதலுக்காக இந்த சன்னியாச முடிவை விட்டுதான் ஆகணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? ஜீவா கேக்குறாருல்ல, சரின்னு சொல்லிடுமா? ப்ளீஸ் தீபி, நீ இப்படிலாம் போனா அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் தீபி. நீ அழாத தீபி. அப்படி ஒரு தப்பான முடிவுக்கு போக மாட்டார் ரவி. உங்க அப்பா என்னைக்காவது கண் கலங்கி நீ பாத்திருக்கியா? உன்னை எப்படி எல்லாம் நாங்க வளர்த்தோம். தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோமா. தீபிகா, கொஞ்சம் எந்திரிமா. குருஜி, நீ அவசரப்பட்டு துறவரம் வந்துட்டா மாதிரி தெரியுது. உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. ஆமா குருஜி. அவங்க சொல்ற மாதிரி நீ இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் நிறைய இருக்கு. நீ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் துறவரம் வா. அதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. என்ன குருஜி, நீங்களே இப்படி சொல்றீங்க? நீ எப்ப என்ன குருவா ஏத்துக்கிட்டியோ அப்ப உனக்கு நல்ல வழியைத்தானே நான் காட்டியாகணும். ம். குருஜி, அதை நீ களைச்சிட்டு சராசரி உலக வாழ்க்கைய வாழு. நீங்க சொன்னீங்கன்னா
அதை என்னால மறுக்க முடியாது குருஜி. அப்ப நீ இந்த கோலத்தை கலைச்சிடு. சரிங்க குருஜி. சுவாமிஜி, நீங்க 1000 வருஷம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி சுவாமி. ஐயா, எங்க வம்சத்தையே நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சாமி. வா தீபி, நம்ம வீட்டுக்கு போலாம். வா தீபி போலாம். ரொம்ப நன்றி சாமி. வரோம். சரிம்மா. ஒரு நிமிஷம். என்ன குருஜி? நீ இந்த சந்நியாசத்தை ஏத்துக்கும்போது எப்படி சில சடங்குகள் சம்பிரதாயங்களை பண்ணணுமோ அதே மாதிரி அதிலிருந்து நீ மீளும்போது சடங்குகள் சம்பிரதாயங்களை பண்ணியே ஆகணும். ஓ, சரிங்க குருஜி. இப்போ நான் என்ன பண்ணணும்? பூஜை ரூமுக்கு வாமா சொல்றேன். நீ மட்டும்தான் வரணும். ம், போயிட்டு வாமா. ம். சாமியை தரிசனம் பண்ண. குருஜி, என்ன இது? ஐயோ, எதுக்கு அடிக்கிறீங்க குருஜி? விடுங்க, வேணாம். குருஜி வேணாம். ஐயோ வேண்டாம் குருஜி, வலிக்குது, அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது, வேண்டாம். ஐயோ விடுங்க, ஏன் அடிக்கிறீங்க? விடுங்க. ஐயோ குருஜி வேண்டாம், வேண்டாம். குருஜி வேண்டாம். குருஜி வலிக்குது, அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது, வேண்டாம். வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ குருஜி, என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. வலி தாங்க முடியல. ஏன் குருஜி என்ன இப்படி துரத்தி அடிக்கிறீங்க? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு மாந்திரிகம் பண்ண வந்த என் தம்பிய என்னமா அடிச்ச? அவன் எப்படிலாம் வந்து என்கிட்ட புலம்பனான் தெரியுமா? ஐயோ குருஜி, அந்தாள் ஃப்ராடு. அவன் ஃப்ராடு தனம் பண்ணி ஊரை ஏமாத்துறான். நீ ஃப்ராடு தனம் பண்ணி உன் குடும்பத்தை ஏமாத்துற. மொத்தத்துல எல்லாருமே ஃப்ராடு தான். ஐயோ குருஜி, என்ன மன்னிச்சிருங்க. அவர் உங்க பிரதர் குருஜின்னு தெரியாம அடிச்சிட்டேன். இந்த ஆசிரமத்துல மன்னிப்புன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. சும்மாவே இந்த காலத்துல குருஜிங்களை மதிக்கவே மாட்டாங்க. இதுல நீ வேற சாமியார் வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்துறியா? உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? இனிமேல் என் ஆசிரமம் பக்கமே வரக்கூடாது. வந்தீனா தொலைச்சிருவோம் உன்ன. ஐயோ வேணாம் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் குருஜி. நான் சத்தியமா இனிமே இது பக்கமே வர மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க குருஜி. உன்னை இனிமேல் பார்க்கவே கூடாது. போ.
என்னம்மா பூஜை நல்லபடியா முடிஞ்சுதா? வலிக்குது. அடிக்காதீங்க. ஐயோ, வலிக்குது. வேண்டாம். ஐயோ, விடுங்க. ஓம் சாந்தி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இனிமேல் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். ரொம்ப நன்றி குருஜி. அவ்வளவுதானே குருஜி? வேற ஏதாவது? ஐயோ டாடி, போதும், இதுக்கு மேல முடியாது. எனக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையை கொடுக்கணும். அது கூட 50,000 ரூபாய் பணமும் கொடுக்கணும். அட பாவி, 50,000மா? ஏம்மா, அதை கொடுக்கலன்னா இன்னொரு பரிகாரம் இருக்கு. ரூமுக்கு வரியா? இல்ல வேணாம் குருஜி, கொடுத்துருவோம். இங்க வந்திருக்கிற சன்னியாசிகளுக்கும் பரதேசிகளுக்கும் மடத்துல மதிய உணவு தயார் செய்து கொடுப்பாங்க. அந்த 50,000த்தை ஆபீஸ்ல கொடுத்து ரசீதியை வாங்கிக்கங்க. சரிங்க குருஜி. அந்த மாலையை கழட்டி பால் சொம்புல போட்டுருமா. அதுக்கப்புறம் நீங்க வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். சரிங்க குருஜி. வரங்க. எப்படியோ நம்ம தீபி திரும்ப கிடைச்சிட்டா, அதுவே எனக்கு போதும். நான் வேற யாருக்காகவும் மாறல, ஜீவாக்காக மட்டும்தான் மாறினேன். நீ யாருக்காக வந்தேங்கிறத விட நீ வந்தேங்கிறது தான் முக்கியம்மா. இப்ப எங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தீபி, குருஜி சொன்ன மாதிரி இந்த மாலையை கழட்டிட்டு இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. இந்தா. ஜீவா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு அங்கிள் தேங்க்ஸ் எல்லாம்? பாட்டி, தீபிகா கொஞ்ச நாள் எங்க வீட்டிலே இருந்துட்டா. திடீர்னு அவ இல்லாம போனா அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், எங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். அதனால தீபிகாவை நான் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். சரிப்பா, நீ தாராளமா கூட்டிட்டு போ. எங்க வீட்ல இருக்கிறத விட உங்க வீட்ல இருக்கிறது தான் சேஃப்னு நான் நினைக்கிறேன். நீ கூட்டிட்டு போ. தீபிகா கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? நீ தாராளமா கூட்டிட்டு போப்பா. அது மட்டும் இல்லாம அவ எங்க கூட இருந்தாதான் அவ டேஸ்ட்டுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்க்க முடியும். என் கல்யாணத்தை அவ நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படும் போது நானும் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ல. ஆமாமா, கரெக்ட், சூப்பரா சொன்ன. இந்த விஷயத்துல நாங்க தலையிடவே மாட்டோம். நீயாச்சு, உன் தீபிகாவாச்சு. சரி.